வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மைவி த்ரீ ஆர்ட்ஸோடைய ஓனர் எம்டி சக்தியானந்தனுடைய பைல் நிலவரம் எப்படி இருக்குது. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய பைலை பற்றி ஒரு புதிய நியூஸ் ஒன்று வந்திருக்குது. ஸோ அந்த நியூஸை பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு போட வந்திருக்கேன். அதில் இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது ஒரு பாசிட்டிவான நியூஸாக தான் மைவி த்ரீ ஆர்ட்ஸோட மெம்பருக்கும் மக்களுக்கும் இருக்க போகுது. ஸோ அது என்னங்கிறத நம்ம வீடியோ கூட போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கூட போய் டீட்டெயிலாக பேசலாம். இப்போ மைவி த்ரீ ஆர்ட்ஸோடைய ஓனர் எம்டி சக்தியானந்தர் கைதாகி இப்போ உள்ள ஜெயிலில் இருக்கிறாரு. ஸோ அவர் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்த பைலும் பார்த்தீங்கன்னா இப்போ கேன்சல் ஆகிருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அடுத்த பைலில் எப்போ அவர் வெளில வருவார்னு சொல்லிட்டு மைவி த்ரீ ஆர்ட்ஸோடைய மெம்பராக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அவர் எப்போ வெளில வருவாரோ அப்போது தான் மக்களுக்கும் மைவி த்ரீ ஆர்ட்ஸ் மெம்பர் எல்லாருக்குமே உள்ளது நடக்கும்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்குது. ஸோ அவர் எப்போ வெளில வருவார், அவருக்கு எப்போ பைல் கிடைக்கும்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் ஒன்று வெளில வந்திருக்குது. அது என்ன நியூஸ்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவருடைய லாயர் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த பைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனு போட்டிருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஹியரிங்கான டேட்டை வந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. ஆனால் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ அந்த டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வெள்ளிக்கிழமையிலேருந்து அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமைக்குள்ளே அந்த அடுத்த ஹியரிங்கான டேட் வந்து சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு தகவல் வந்துருக்குது. இது நல்லாவே ஒரு பாசிட்டிவான தகவல் தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவரும் நமக்கு மட்டும் இல்லைங்க, முக்கியமாக இதில் சக்தியானந்தன் தான் இதில் ரொம்பவே ஆர்வமாக இருப்பார். ஏன்னா அவர் ஜெயிலில் இருக்கிறாரு. ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வழிவர்த்தம் என்னன்னு தெரியும். ஸோ அவரும் எப்போ வெளில வருவாருன்னு சொல்லிட்டு தான் அவரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பார். ஸோ அவர் மேலே தப்பாக இருந்தாலும் சரி, தப்பு இல்லைனாலும் சரி, மக்கள் எதிர்பார்க்குறதும் மைவி த்ரீ ஆர்ட்ஸோட மெம்பர்ஸ் எதிர்பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் எப்போ வெளில வருவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஏன்னா அவர் வெளியே வந்தால் மட்டும்தான் பல பேருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கவும் முடியும். கம்பெனியை டெவலப் பண்ணுறதுக்கு அவரால் மட்டும்தான் முடியும். ஸோ அதனால் அவர் வெளியில் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மைவி த்ரீ ஆர்ட்ஸோடைய மெம்பரும் ஸோ மக்களும் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நானும் உள்பட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவர் கூடிய சீக்கிரமே அந்த ஹியரிங்கான டேட்டு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கு. அந்த ஹியரிங்கான டேட் வந்தோடனே நான் உங்களுக்கு உடனுக்குடன் தெரியப்படுத்துகிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எம்டி சக்தியானந்தன் வந்து பார்த்தீங்கன்னா மைவி த்ரீ ஆர்ட்ஸ் மெம்பருக்கு வந்து ஒரு உருக்கமான வேண்டுகோள் வச்சுருக்கதா போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் எல்லாமே அமைதியாக இருங்க. ஸோ வழக்கம் போல் நம்ம இதில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ கம்பெனி வளர்கிறதுக்கான கம்பெனியோட வளர்ச்சிக்காக செயல்படுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கதா நான் போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவர் வெளியே வரது வரையும் ஸோ மைவி த்ரீ ஆர்ட்ஸ் மெம்பராக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், எல்லாருமே கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அவர் வெளியே வந்ததுக்கப்புறம் எல்லா பிரச்சனைகளும் ஒன்று ஒன்றா சரியாகும். ஸோ யார் யாருக்கு எவ்வளோ பணம் கொடுக்க வேண்டியது இருக்கோ அதை கொடுப்பாரு. கம்பெனியோட வளர்ச்சிக்காக என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணுவார். பிளான் சேஞ்ச் பண்ணணும்னா பிளானையும் சேஞ்ச் பண்ணுவார். ஸோ அந்த கோர்ட்டு ஹியரிங்க்கான டேட்டு மட்டும்தான் இன்னும் வரல. ஸோ இந்த பாசிட்டிவான நியூஸ் அடுத்த ஹியரிங் வரப்போகுதுங்கிறதே ஒரு நம்ம மைவி த்ரீ ஆர்ட்ஸ் மெம்பருக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸாக தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் வெளியே வந்துட்டாருன்னா இன்னும் கணக்கான பேருக்கு ஸோ அவர் நல்லதும் செய்வார். பல மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றமும் அடைவாங்க. அது மட்டும் இல்லாமல் மைவி த்ரீ ஆர்ட்ஸ் ஸோ அந்த கம்பெனியாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், ஸோ அது அவங்கள அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் எதிர்பார்க்குறேன். ஸோ அவர் வெளியே வரது வரையும் நம்ம எல்லாருமே காத்திருப்போம். பொறுமையாக இருங்க. அவர் வெளியே வந்ததுக்கப்புறம் ஸோ நம்ம எதுவாக இருந்தாலும் அடுத்து முடிவு பண்ணிக்கலாம். வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த பாசிட்டிவான நியூஸை எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான ஏதாவது செய்தி இருந்தால் நான் உங்களுக்கு உடனுக்குடன் தெரியப்படுத்துகிறேன். இதே மாதிரி வேறு ஏதாவது சூப்பரான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன்.